அடே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க புழு பிடிச்சி மீன் பிடிக்க போறோம். புழு பிடிச்சி மீன் பிடிக்க போறீங்களா? இவர் என்ன பண்றாரு? காந்தி தாத்தா மாதிரி குத்திக்கிட்டு இருக்காரு. அராத்தி என்ன பண்ற? புழு வெளிய எடுத்து இது பண்றேன். புழுவா? என்ன எப்படி சொல்லணும் அத? புழு. புழு. என்ன புழு? மண்புழு. மண்புழு எடுத்து மீன் பிடிக்க. அது தூண்டில்ல போட்டு அப்படியே மீன் பிடிக்க போறோம். அப்படியா? நீ என்ன பண்ண போற? நான் கூட தான் இது பண்ண போறேன். எங்க உங்ககிட்ட தூண்டியலே கிடையாது? எங்க வச்சிருக்க? நான் ஒரு வாட்டி பிடிச்சிட்டு அவனுக்கு கொடுப்பேன். ஆமா. இவங்களை பெத்த தாய் அந்த பக்கமா ஓரமா சுத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க? ஏன்பா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போட்டோ ஷூட் எடுக்கறோம்ப்பா. என்னது போட்டோ ஷூட்டா? ஆஹா, தண்ணிக்குள்ள போட்டோ ஷூட்டா? இங்க பாருங்கப்பா சிப்பி. சிப்பியா? சின்னதா அழகா இருக்கு. என்ன பண்ண போறீங்க அதை வச்சு? சும்மா விளையாட. நத்தை அது. நத்தை தானே? நத்தை இல்ல. இல்ல. காட்டு. இருக்கு போல. இருக்கா? இது பாருங்க. ரைட். ஏதோ பண்ணுறாங்க, ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்களாம். பிரபல கேமராமேன் விகே இருக்காரு. இவர் பேர் அசுரன். அசுரன் பேர் வச்சுக்கிட்டு இந்த 1/2 அடி தண்ணிக்குள்ளே கூட இறங்க மாட்டேங்கிறாரு. பயந்துக்கிட்டு கரமலையே நின்றுக்கிட்டு இருக்காரு. இவர் அராத்தி. இவர் எதுக்குமே அஞ்ச மாட்டார். இவர் அடிச்சு வம்சம் பண்ணிக்குவாரு. என்னப்பா கிடைக்குது அதுக்குள்ள? இன்னும் 2 மாதம் கழிச்சு பாருப்பா தண்ணி எவ்வளோ வரப்போகுதுங்க. இது ஆத்துக்காவா, சின்ன ஆத்துக்காவான்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில். பெரிய ஆத்துக்காவா வந்து அப்படியே ரைட் சைடில் அந்த பக்கமாக இருக்குது. இந்த பக்கம், இந்த பனை மரத்துக்கு அந்த பக்கமாக இன்னும் ஒரு 300 மீட்டரில் தாண்டி இருக்குது. இது ஃபுல்லாக ஏரிக்கு போகக்கூடிய ஒரு ஆத்துக்காவை தான். ஷோலிங்கர்லேருந்து சுமாராக 10 கிலோமீட்டர்கிட்ட கடந்து இந்த இடம் வருது. இங்கேருந்து இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு மேலே ஏரியை போய் ரீச் ஆகிறதுக்கு. அந்த ஏரி வந்து பருவத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட ஒரு ஏரி, பருவத்தூர் ஏரின்னு சொல்லுவோம். அந்த ஏரியில் அந்த தண்ணி போய் சேரும். இதெல்லாம் சின்ன வயசில் நான் விளையாடின இடம், ஆடு மாடு மேய்ச்ச இடம், ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடின இடம். இந்த ஆத்துக்காவலெல்லாம் பயங்கரமாக குளிச்சிருக்கிறோம். எங்க டே அசு, அசு இங்கே வாப்பாங்க. இது என்ன செடின்னு தெரியுதுங்களா? கத்தாழை. இதுவும் கத்தாழை தான் சொல்லுவோம். அதாவது நாதேலி செடின்னு சொல்லுவோம் நாங்கள். நாதேலி பழம்னு இருக்கோம் நம்ம ஊர் பாஷையில், நம்ம ஊர் மொழியில். அருமையாக இருக்கும் இதெல்லாம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் முள். இந்த முள்ளில் காது குத்துவாங்க. காது குத்த பயன்படுத்தியிருக்காங்க இந்த முள்ளில். சின்ன வயசுலலாம் இதில் தான் காது குத்துவாங்க. இன்றைக்கி ஏதோ கன் ஷூட் எல்லாம் வச்சு அடிக்கிறாங்க. இது தொரட்டை மரம், தொரட்டை செடி. ரொம்ப அழகாக இருக்கும். இது இப்போ தான் பூ பூக்குது, இன்னும் காய் வரல. நல்லாயிருக்கும் சாப்பிட. தொரட்டைக்காய் அப்படின்னு சொல்லுவோம். பார்க்குறதுக்கு இலந்த பழம் செடி மாதிரியே இருக்கும். ஆனால் இலந்த பழம் கிடையாது, இது தொரட்டை. டெடடா 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 டெடடா.